நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் நமது செய்தியாளருக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அதனை நாம் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி இல்ல முன்பாக காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில தமிழக மாநில காங்கிரஸ் தலைவராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று அவர்கிட்ட கேட்கலாம். இந்த போராட்டம் சார், இந்த போராட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன் பிரதமர் வீட்டு முன்பாக இந்த போராட்டம் சார்? நேற்று பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வந்தார், ஒரு வார்த்தை பேசல, 3 நிமிஷம் இருந்தார், எதிர்த்து போயிட்டார். நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது மாணவர்கள் மீது கொடுமையான தாக்குதல். தந்தி டிவிலையும் காட்டினீங்க நீங்க. கொடுமையான தாக்குதல். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாங்க. அவர்கள் மீது தாக்குதலுக்கு யாரு பொறுப்பு? உள்துறை அமைச்சர். இன்னைக்கு உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு வரல. சபாநாயகரை பார்த்து பாராளுமன்றத்தில் இதை பத்தி விவாதம் வேணும்னு கேட்டோம், கொடுக்காத போது என்ன பண்றது? இப்ப பாராளுமன்றத்திலிருந்து 120 நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்களும் இங்க வந்து பிரதமரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். எதிர்கட்சி தலைவர் அவரை உள்ள விட மாட்டாங்க, அதனால உட்கார்ந்துருக்கோம். இங்க தர்ணால விட்டுருக்கோம். இப்போ ஒவ்வொரு எம்பியா கைது செய்து கூட்டிட்டு போறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் இந்த உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், பிரதமர் இதற்கு பொறுப்பேற்கணும். இந்த பேப்பர் லீக் என்பது, நீட் பேப்பர் லீக் என்பது கொடுமையானது. பல குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக ஒரு போராடுகின்ற தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். அதனால் அவர் போராடி கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரோடு உடன் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் கூட, இந்த வாட்டி நீட் மறுதேர்வுலாம் நடந்தது. மறுதேர்வு முடிவுகள் வந்து இரவு 10 மணிக்கு, எப்போதும் இல்லாத அளவுக்கு இரவு 10 மணிக்கு கூட அந்த முடிவுகள் வெளியிடப்பட்டது. மறுதேர்வு நேர்மையா நடந்தது அப்படின்றது ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வெளியிடுறது ஒரு சர்ச்சையா பேசப்பட்டது. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த முறை வெறும் கோச்சிங் சென்டரோட ஒரு கார்ட்டல் ஆயிருச்சு. கோச்சிங் சென்டர் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்குள்ள இண்டஸ்ட்ரி ஆயிருச்சு. இதை பொறுத்த மட்டும் பாஜகவும் RSSம் கோச்சிங் சென்டரை வச்சு மிகப்பெரிய பணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் பிரதமர் வந்து கல்வி அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய மாட்டார். இது பேப்பர் லீக்ங்கிறது 152 தடவை இந்த 12 வருஷத்துல பேப்பர் லீக் நடந்திருக்கு. இதற்கு பொறுப்பாளி யார்? பிரதமர் அதை பத்தி பேச மாட்டார். பிரதமர் மோடி அதுக்காக பொறுப்பேற்க மாட்டார். அமித்ஷாவை பொறுத்த மட்டும் மற்ற எல்லா பேச்சும் பேசுறாங்க, இதற்கு பொறுப்பேற்க மாட்டாங்க. எங்களை பொறுத்த மட்டும் இந்த கல்வி முறையில மாற்ற வேண்டும். நேர்மையான ஒரு தேர்வு முறை வேணும். நேர்மையான தேர்வு முறை இல்லைன்னா ஏழை சாதாரண மக்கள் குடும்பத்தில் பெரும் கஷ்டம் வருது. பல லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து அவர்கள் வந்து அவர்களை பொறுத்த மட்டும் இந்த கல்விக்காக வராங்க. ஆனால் கிடைப்பது என்னன்னா பேப்பர் லீக் ஆகி போயிருது. யாரோ பிள்ளைகள் படிச்சு பணம் வச்சிருப்பவர்கள் மட்டும் பாஸ் பண்ணி பரிசு எழுதுறாப்புல இருக்கு. இதை எதிர்த்து தான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் ராகுல். இப்போ ஒவ்வொருத்தரா கைது செய்யப்பட்டு வராங்க, ஒவ்வொரு எம்பியா கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்துறாங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? 2 முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க. கேரளா முதலமைச்சர் வந்திருக்காரு, கர்நாடகா முதலமைச்சர் வந்திருக்காரு. 120 எம்பி இருக்கான். யாரை வேணாலும் கதை கைது பண்ணட்டும். எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த மாணவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பு, கல்வி அமைச்சர் பொறுப்பு. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக இருக்கிறோம். காங்கிரஸ் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த நீட் தேர்வு விவகாரத்தில், அதாவது வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஒரு முடிவு கிடைக்கணும். அதாவது தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது நடித்த வன்முறைக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பிரதமர் வீடு அமைந்திருக்கும் லோக் கல்யாண் மார்க் பகுதியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 20க்கும் மேற்பட்ட எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய கோரி ராகுல் காந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். காங்கிரஸ் எம்பிக்கள் மூத்த தலைவர்களுடன் இணைந்து ராகுல் காந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நீட் விவகாரத்தில் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ராகுல் காந்தி போராட்டத்தில் பிரியங்கா காந்தி மற்றும் மூத்த தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். போலீசாரிடம் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.